டிஸ்க். சிடிஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்ணி மூவிஸோ, ஆடியோஸோ கேட்டிருந்திருப்போம். அந்த சிடிக்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா, காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காம்பாக்ட் டிஸ்க் வந்து என்ன வொர்க்கிங் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் 2 பிரின்சிபல் இருக்கு. என்னன்னா, ஆப்டிகல் டெக்னாலஜி ஒண்ணு, அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லேசர் லைட்ன்னு 2 பிரின்சிபல்ஸ் இருக்கு. தென் வந்து இத நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்திருப்போம். பிசிக்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்திருப்போம். எப்படின்னா, ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு 2 கான்செப்ட் படிச்சிருந்திருப்போம். அது சம்மந்தப்பட்டு தான் இந்த சிடி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து சிடி வந்து எப்படி வந்து ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ்லாம் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம சிடிய வந்து ஒர்க் பண்றது வைக்கிறதுக்காக என்னன்னா, அத ரீட் பண்ண வைக்கிறதுக்காக சிடி பிளேயர் யூஸ் பண்ணுவோம். அந்த சிடி பிளேயர்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பவர் லேசர் பீம் வந்து என்னன்னா, அந்த சிடில வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம சிடி சைடு வந்துருங்க. சிடி சைடுல என்ன இருக்கும்னா, பிக்ட் அண்ட் லேண்டுன்னு வந்து 2 டைப்ஸ் இருக்கும். பிக்ட் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அந்த சிடில வந்து குழியா இருக்கும். சின்னதா நம்மளுக்கு தெரியாது கண்ணுல. அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும். அந்த சிடில வந்து என்னன்னா குழியா இருக்கும். அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிக்ட்ங்குவாங்க. லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா சிடி ஓகேங்களா? இப்ப என்ன நடக்கும்னா, அந்த லேசர் பீம் நான் சொன்னேன்ல, அந்த லேசர் பீம் என்ன பண்ணும்னா, பாஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னா, அந்த பிக்ட் வந்து எப்படின்னா, அந்த லைட் வந்து அந்த சிடில படும். அந்த பிக்ட் சர்ஃபேஸ்ல பட்டுச்சுன்னா, அந்த லேசர்ல பட்டுச்சுன்னா, அந்த லேசர் பீம் வந்து அந்த பிக்ட்ல பட்டுச்சுன்னா, அந்த பிக்ட் வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதுவே வந்து லேண்ட்ல பட்டுச்சுன்னா, அது வந்து என்ன பண்ணும்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணும். இத சேர்ந்து தான் இந்த சிடி ஒர்க் ஆகுது. இப்ப பிக்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்ப என்ன நடக்கும்னா, அது வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கும். இப்ப வந்து என்ன பைனரி கான்செப்ட் வருது. சோ, அதனால என்ன பண்ணுது, அந்த பிக்ல வந்து என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகாதனால அது 0ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கும். அப்புறம் லேண்ட்ல வந்து என்ன நடக்கும்னா, அந்த லேசர் பீம் படுறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ, அப்ப என்ன பண்ணும்னா 1ன்னு எடுத்துக்கும். இந்த கான்செப்ட்ட பொறுத்து தான் பைனரி வந்து இங்க இங்க வந்து பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் சிடிய வந்து என்னன்னா 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. சிடி ரோம், அடுத்து சிடிஆர், சிடிஆர்டபிள்யூ அப்படின்ட்டு. சிடி ரோம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒரு வாட்டி தான் நம்ம ரீட் பண்ணவும் முடியும். அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, மூவிஸு, கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் என்னன்னா, ஒரு வாட்டி தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அது மாரி வச்சுக்கிறது தான் என்னன்னா, சிடி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் ஒன்லி மெமரி ஓகேங்களா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம். தென் வந்து சிடிஆர் அது வந்து என்னன்னா ரெக்கார்டபிள். அப்படின்னா என்னன்னா, இது ஒன் டைம் தான் நம்ம ரீட் பண்ணலாம். அப்புறம் வந்து என்ன ஈஸியா வந்து எரேஸ் பண்ண முடியாது இத பொறுத்தவரைக்கும் ஓகேவா? இது என்ன பண்ணலாம்னா, ஒன் டைம் தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அப்புறம் எரேஸ் பண்ண முடியவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து சிடிஆர்டபிள்யூ அப்படி வந்துங்க. சிடிஆர்டபிள்யூ என்னன்னா, ரீரைட்டபிள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மல்டி டைம்ல வந்து என்னன்னா, டேட்டா வந்து என்னன்னா ரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் எரேஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து சிடியோட ஸ்பெக் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்ப சிடியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்னா, 700 எம்பி ஓகேங்களா? இதோட அப்ராக்ஸிமேட்டட் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து என்னன்னா 700 எம்பி. அடுத்து வந்து அந்த சிடியோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா, 120 மில்லிமீட்டர் வந்து என்னன்னா அதோட டயாமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட ரீடிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்னா, நார்மலா ஒரு சிடி டிரைவோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா, 5 to x அப்படின்னு வந்து சொல்றாங்க.